ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி நம்ம vlogs. இதுக்கு வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்கிறது வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் நாங்கள் அந்த விஷயத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சாரி, அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம். அது என்ன இடம், எங்க போனோம், முக்கியமான ஒருத்தங்களை பார்க்க போனோம். அது யார் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். வீடியோல பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். தமிழ் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் வந்து நான் எமோஜி போடுறதுனால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆமா. சோ வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் ஏறிட்டோம். இவர் வந்து டிரைவர், நான் வந்து ராபிடோ போட்டு வர சொல்லியிருக்கேன். 50 ரூபா கேட்குறாரு. எவ்வளோங்கண்ணா உங்களுக்கு? உங்களுக்குலாம் 1500 கொடுத்தா தான் கொண்டு போவோம். சரி, கூப்பிட்டு போங்க. நான் சன்ரூஃப் மேல உட்காந்துக்கிட்டுங்களா? உட்காருங்க. சரிங்க. இவங்களுக்கு எவ்வளோங்கண்ணா? இவங்களுக்கு பெரிய எஜமானுக்கு எவ்வளோ? ஃப்ரீயா? சின்ன எஜமானி அம்மாக்கு? உங்களுக்கு? இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி, ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுங்கம் போகணும். இங்க இந்த கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு சுங்கம்னா எங்கன்னு தெரியும். ஸோ அங்கதான் போயிட்டு இருக்கோம். இப்போ சுங்கம் போய் தெரிஞ்சிருக்கோம். ஆமா, அங்கதான் போயிட்டு இருக்கோம். காலைல குளிச்சு சாமிகள்லாம் கும்பிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா பயபக்தியா கிளம்பிட்டோம். அதெல்லாம் காலையில பண்ணோம், ஆனா மதியானம் போயிட்டு இருக்கோம். ஆமாமா, லேட் ஆயிடுச்சு. வீட்டு அங்க முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனு, அதை அட்டென்ட் பண்ணிட்டு ரிலேட்டிவ் வரையா அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? நம்ம வீடியோ நான் இப்பயே எடிட் பண்ணி போட்டுருவேன். சரி, போடு. ஏன் அவன் சட்ட கலர்ல இருக்குங்க. இங்க வர எடுக்கிறதே கேப்டன்ல இருக்கு. அவன் எப்படி இப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ்னா நல்லா இருக்கும். ஆமாண்டா, ஃபோன் டல்லா இருக்குடா. ஏன்டா? அதான் நான் எடுத்து காமிச்சேன். இங்க பாரு, எதுக்கு வித்தியாசம் இருக்குடா. இங்கதான் வெளிச்சமா இருக்கு தங்கம். அது கருப்பா தெரியுதுல்ல. சரி, நம்மலாம் பிரியாணி சாப்பிடுவோம். பையன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சு சேர்ப்பே ஒரு பொம்மைக்கா வாங்கிட்டு வரும். விளையாடுறதுக்கு அவன் இப்ப சாப்பிட்டான். அடியில பாரு, அந்த ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு இருக்கு. நம்ம வருவோம்ட்டீங்க. பிரியாணி வேற என்ன செஞ்சீங்க? கையில குடுக்கலாமா? எடுமா. கையில கொடுத்தா சாப்பிட போறீங்க சொல்லிட்டு வாயில வைப்பேன். கீழ எப்படி உட்காரலாம்? உட்கார மாட்டான். 6 மாசம் தான் ஆகுது. சோஃபால உட்காரு. மடியில உட்காந்துக்கோ. கலர் கலரா லைட் எரியுதுல்ல. நான் போயிட்டே இருக்கு. இங்க பாரு, கையா இருக்கு. இல்லவே இங்க பாரு, இப்ப சூட்டு டான்ஸ் ஆடுறா. இங்க பாருடா. அதான் டைரக்டா உள்ள போறா, வெளிய பார்த்தா திரும்பி பார்த்தா நான் அப்பதான் போன் நீங்க போடுறீங்க. நான் பஞ்சுவாலிட்டில கரெக்டா இருப்பேன். நான்லாம் 3 மணிக்கு இங்க இருப்பேன். 2:58க்கு இருந்தேன். 10 மணிக்கு கடைசியா லாஸ்ட் மீட்டிங் காமிக்குது. என்னோடதா? வாட்ஸ்அப்ல அத பார்த்துட்டு தான் சரி பார்க்கவே இல்லையா, சரி அப்ப கடைக்கு போயிட்டு வந்துருவோம்னு கிளம்புறேன். இல்லையா, போன்ல காமிக்கிறேன். இப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆட்டுவேன். நின்று இப்படியே உட்காந்து இப்படி சில டைம் பாப்பாங்க பெருசா இருந்ததுக்கப்புறம் இப்படி தானாவே மடி ஆரம்பிச்சு. ஆமா, எனக்கும் ஆட ஆரம்பிச்சு. சில டைம் குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, ஆனா மடி இப்படி ஆடும். ஆமா, இப்படி ஆட்டுறது. இப்போ எங்க வளர போனாங்க. சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னா, மட்டன் பிரியாணி, குடல் வறுவல், சில்லி சிக்கன், முட்டை, ரைத்தா, ரசம், சாப்பாடு. சூப்பர். சாப்பிடலாம் வாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு ஃபேன் மட்டும் போதுமா? சாப்பாடு நீ அங்க கூட்டு போவன. இதுக்கு போர்ட்டிகோக்கு இல்லைனா மழை வருது. ஏதாவது வச்சிருக்கீங்களா வெளியில? என்ன பண்றது? ஆமா, இது என்னதுக்கா? குடலு. எனக்கு போட வேணாம். ஏய், உடம்புக்கு நல்லது பையனுக்கு. गाइस சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இல்ல.
சும்மா தானே. நல்லா இருக்கு, நல்லா அருமையா செஞ்சிருக்காங்க. துர்காக்கா சமையல் வந்து நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம் உண்மையாலுமே. இப்பதான் first time வராங்க. நிறைய தடவை இந்த அக்கா சொல்லிச்சு, நான் செஞ்சா அப்படி இருக்கும்டா இப்படி இருக்கும்டா வாடா சாப்பிடா அப்படிலாம் இல்ல, அப்படின்னு. கம்பெனி இப்படி இப்பதான் தெரியுது. அப்படி இப்படின்னா நல்லா இருக்கு. வச்சுக்கணும். நான் கூட வீடியோல பார்த்துட்டு சரி எல்லாம் ஒரே ஃபேமிலி இருந்தாலும் சங்கடமா இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். நல்லா இருக்கு உண்மையாலுமே. இந்த சூப்பரா இருக்கு. அந்த அது என்னக்கா குடல் கறி தானே? குடல் வந்து எங்க பாட்டி செஞ்சாங்க. சில்லி எனக்கு பிடிச்சது. சில்லி நான் செஞ்சேன், பிரியாணி நான் செஞ்சேன், முட்டை ரைத்தெல்லாம் நான் பண்ணேன். அது மட்டும் பாட்டி பண்ணாங்க. குடல் கறி சூப்பரா இருக்கும் உண்மையாலுமே. குடல் வந்து எனக்கு செய்ய தெரியாது. டேஸ்ட் அந்த அளவுக்கு கேட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் குடல் கறி செஞ்சோம்னா அது போய் நான் பண்ணேன்னா என்னென்னத்தையும் போட்டு அரைச்சிட்டு இருப்பேன். பாட்டி சிம்பிளா செஞ்சுட்டாங்க. சூப்பரா இருக்கா பிரியாணி சூப்பர். இந்த முட்டை வேக வச்சிருக்கீங்க பாருங்க. முட்டை வைக்கிற மிஷின்ல வேக வச்சேன். நான் இப்பதான் வாங்கணும் முட்டை வேக வைக்கிறது. அது கரெக்டா வருதுடா. ஒரு முட்டை இந்த இது ரவுண்டா இருக்கும் தானே வாங்கி அது வச்சிருக்கோம். இல்ல, அந்த அகாராவோடது. அக்காராவோட தான் நாங்க வந்து தனியா வாங்கி வச்சிருக்கோம். அந்த மீஷோல இருந்து நானும் தான் ஒண்ணு வாங்கினேன். 200 ரூபாய் இப்படி முட்டை மாதிரி ஒரு ஷேப்ல ஒண்ணு இருக்குமே, பிங்க் கலர்ல ப்ளூ கலர்ல, அப்படிதான் நானும் வாங்கினேன். அதுல அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அப்படியா? அதையும் நாங்க வச்சிருக்கோம். இப்பவே அதெல்லாம் பண்றோம். நல்ல ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு ரெஸ்ட்டை போடலாம்னு பயங்கரமா இருந்துச்சு சாப்பாடு. மேடம் பார்த்தீங்களா பண்ணிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா துர்காக்கா வீட்டு ஆல்பம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் பாரு, வணக்கம் வைக்கிற பேஜ் இல்ல. அது ஆமா, இது வாட்ஸ்அப் பேஜ் காணோம். அது இங்கயா? அது இங்க இருக்கு. எல்லாம் மறந்துட வேண்டியது. ஓகே வந்து அவங்கிட்ட அம்மா போட்டோட தெரியும். 2022 பெருசாலாம் செய்யல, சிம்பிளா. கருவண்டு மாதிரி இருக்கீங்க. ஏன் நான் கருப்பா தான் இருப்பேன். இல்லக்கா பாடிரும். ஆமா, அடையாளமே தெரியல. இல்ல ரொம்ப அந்த காட்டு சைடுல இருந்தாலே 13 வயசு எனக்கு அப்போ. 12 இது என்ன மேரேஜா? சீரா மேரேஜா? இது சீர் தான். 12 வயசு அப்புறம் கல்யாணம் கேக்குறேன். பெத்தம்மாவா? ஏய், அப்படி உங்க தங்கச்சி தான். ஆமா, சுருதி எங்க அம்மா ஒரே மாதிரி இருப்பாங்க. எங்க அப்பா தான் பறிட்டு உட்காந்துருக்காரு. இவரு எங்க அப்பா. நீ தானே இவங்கன்னு நினைச்சுக்காத. தூரம் அது ஐயன் அப்படிதான் நினைச்சேன். இது வந்து எங்க அப்பாவோட தங்கச்சி பையன். எவ்வளவு வயசு ஆகுது? அவன் இப்ப 12th முடிச்சிட்டான். 12th இந்த வருஷம் 12th. ஓகே. எங்க அப்பாவோட தங்கச்சி. எங்க அப்பாவோட தங்கச்சி தான் எங்க அம்மா. எங்க அம்மா இவங்க வந்து பெரியம்மா. இவங்க வந்து வீட்டுல வந்து என் தங்கச்சி இருக்கதா கிருத்திகா வரல. அவங்க ஒரு கண்ணு எப்படி ஆயிடுச்சு அவனும் எந்திரிக்கிறாங்க. ஏன் உன்ன அப்படி பாக்குறான், என்ன ஏன் விடாம வச்சிருக்கீங்கன்னு பாக்குறாங்க. உட்கார வச்சுக்கோங்க. குடிக்கிறதுக்கு வருவாங்க. எல்லா பக்கமும் லைட் எரியுது. நான் அதான் சொன்னேன், விஸ்வத்து மாதிரியே இருக்கா அப்படின்னு. என்ன அவன் கொஞ்சம் கலர் கம்மி, இவன் கொஞ்சம் கலர் ஆகும். அவன் இங்க இருக்கிறப்ப நல்ல கலரா இருந்தான். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் இதாயிடுச்சு. இங்க இருக்கிறப்ப நல்ல கலரா இருந்தா கூட கொஞ்சம் உடம்பு இருந்தது கொஞ்சம் இலட்சம். ஒவ்வொரு மாதம் பால் கொஞ்சம் எப்படி விளாண்டுருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா லைட்டர் பயங்கரமா குடிக்கிறது.
கண்ணுதான் அல்டிமேட். நல்லா முழிச்சு வாங்க. பாய் பாய். நான் வெளிய போயிட்டு பாய் 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 போயிட்டு வரேங்கம்மா. ஃபோன் எடுத்துட்டல? மொபைலா? ஏய் என்கிட்ட தான். சரி சரி. அதுல தாண்டி வீடியோ ஆமா. எடுத்துருக்கேன். என்னது? ஃபோன் இருக்கேன் என்கிட்ட கேட்க வீடியோ எடுத்து. ஓ இவங்க பயங்கரமா விளையாடுறாங்க பிள்ளைங்க. அந்த வயசுல நம்மளுமே அப்படியே விளையாண்டுருப்போம். ஏங்க இந்த வழியா வந்துக்கிறீங்க? இதான் நடப்பாதியும். நாங்களாம் போட்டுக்கிட்டு வந்து நடப்பாது. இந்த இடத்துல கட்டையை போயிட்டு அந்த கேட்டை ஓபன் பண்ண முடியல. அப்படியா? டைட்டா இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா நமக்கு துர்கா காந்தியோட கார். இதுதான் எங்க தாத்தாவோட ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர். எங்க காருக்கு எப்படி கவர் போட்டு வச்சிருக்கிறோம். எங்க கார் பாருங்க எல்லாம் வாந்தி எடுத்துருவீங்க. இல்ல அந்த ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு தூறல் மாதிரி டெய்லியுமே வந்து விழுகுது. அது என்ன? ஆமா வீடியோல சொல்லியிருந்தீங்கல்ல கார் கவர் மேல கூட பட்டுருந்துச்சுன்னு. பாத்து. ஏய் சோப் ரித்திகா மேல இரு. ஏய் இங்க இருக்கியா? இங்க இருக்கியா? பயமா எனக்கு. எங்க சுங்கமா? எங்க போறீங்க? இங்க மெயின் ரோட் இருக்கு. திருப்பிட்டு வருவியா? போயிட்டு வா. போயிட்டு வரேன். பை பை. பாய் சொல்லுங்க எல்லாரும். டாடா. போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரோம். நான் பேசுறேன். பேசு பேசு பேசு. பாத்து கண்ணுல கண்ணு பட்டுருக்கா. என்ன நம்ம குதிக்கிறதுக்கு அவ்வளவுதான் பேச பிடிச்சா பிடிக்காதாமே. புடிச்சிட்டேன். பாத்து பத்திரம் பாப்பா. போனதும் சுத்தி பை. பை. பாய். பாய் எல்லாருக்கும் பாய். கண்டிப்பா ஒரே பிஸ்கட் வேண்டதா மறந்துட்டேன். பரவாயில்ல அடுத்த தடவை வாங்கிக்கலாம். நீங்க வீட்டுக்கு வாங்க. வரோம் அடுத்தது வரோம். எப்போ வருவீங்க? அடுத்த வாரம் வரோம். வெளியே போலாம். ஓகே பாய். பை பை. டாடா. பாய்டி தங்கம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இவங்க வீட்டுக்கு போனோம் எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, அந்த அக்கா பேச பேச எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, இல்லையா ஒரு ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கோம். இப்படிதான் கலகலன்னு பேசி சிரிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஒழிஞ்சு ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கோம். அடங்கி உடங்கி உட்காரு எதுவுமே கிடையாது. அங்க இருக்க எல்லாருமே கேஷுவலா பேசினாங்க. அந்த அண்ணா, அந்த அக்கா, குட்டீஸு, அப்புறம் பாட்டி எல்லாருமே சூப்பரா பேசினாங்க. ஸோ எனக்கு அவங்க ஃபேமிலியை கூட ரொம்ப நம்ம வீட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்க ஃப்ரீடமா ஜாலியா தான் இருந்தாங்க. கேஷுவலா இருந்துச்சு. அப்புறம் உண்மையாலுமே வீடியோக்காகலாம் நாங்க சொல்லல. உண்மையாலுமே அந்த அக்கா செஞ்ச சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு. சாப்பாடுமே சூப்பரா இருந்துச்சு. சீரியஸ் அந்த அக்கடே போய் சொன்னேன் நானு, அக்கா இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுக்கா, கேஷுவலா இருக்குக்கா பேசுறது, இந்த மாதிரி ஒருத்தவங்க கெஸ்ட் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல, ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போன மாதிரி இருக்குக்கா, எனக்குமே அதாண்டா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சீரியஸாவே இன்னைக்கு டே வந்து இது ரொம்ப சூப்பரா போயிடுச்சு. அதுல என்ன ஒரு இதுனா, இங்க உள்ள ஃபங்க்ஷன் வந்துட்டு அட்டன் பண்ண முடியல. போற வழியில ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்து 10 days ஆச்சு. ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு, இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்களையும் போய் பார்க்கணும். பார்க்கவே இல்லை. அவங்களே பார்க்கல, அவங்களே போகணும். நாளைக்கு முடியாது, இடையில போனா கண்டிப்பா நான் யாருன்னு சொல்றேன். அங்கேயும் போய் பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு 10 days ஆச்சு குழந்தை பிறந்தவங்க. அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஸோ அதனால நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு போயிட்டு அப்படியே வந்தோம். ஓகே அவ்வளவுதான். இந்த vlog இதோட முடிஞ்சது. vlog என்னமோ கம்மியா தான் இருக்கும். ஆனா நாங்க என்ஜாய் பண்ணது மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, சாப்பிட்டது, அதுக்கப்புறம் போட்டி சூப்பரா இருந்துச்சு. அந்த அக்கா சமைச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் போட்டி சாப்பிட மாட்டேன். ஆனா 2 பீஸ் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. சில்லி நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னம்மா சில்லி சாப்பிட்டீங்களா? எனக்கு ஓவராலா எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சீக்கிரம் ஆனா இவன் தான் நல்லா ஜாலியா இருந்தாங்க அந்த வீட்ல. என்னம்மா சில்லி சாப்பிட்டு தானே, சில்லி சாப்பிட்டு தானே, நீ சில்லி சாப்பிட்டியாடி? நோட் சில்லி சாப்பிட்டியா? சில்லி சாப்பிட்டியா? சரி ஓகே. இதுதான் இந்த வீடியோ. ஸோ வந்து எனக்கு இந்த நாள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒர்க் போற உமன்ஸா இருக்கட்டும், மென்ஸா இருக்கட்டும், சண்டே வந்தாலே அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். அதே சண்டே நைட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப சேடா இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் மண்டே. எப்பவுமே சொல்றேன், உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படின்னா சண்டே வந்துருச்சு அப்படின்னா
அடுத்த நாள் காலையில மண்டே வந்தா கோவமா இருக்கும். அது வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகலனாலும் சரி. அது உங்களுக்கு அப்படியே சொல்லுங்க. கவலை பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகான் ஆல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். ஒரு தரமான வீடியோ. ஓகே, பை गाइस. பை.